அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி ஒரு லோவை பிரேக் பண்ணா, அதாவது பார்த்தீங்கன்னா 48,288 பிரேக் பண்ணா, ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 மினிட்ஸ் கேண்டில் 47,853க்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எல்லா ஸ்கிரிப்டுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான். பேங்க் அதாவது நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஜோன் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் மட்டும் எதனால இவ்வளோ பெரிய ஒரு செல் சைடு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான், இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 244 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 27% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பேங்க் இந்த அளவுக்கு ஒரே நாளில் ஃபால் ஆனது கிடையாது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஸோ லெண்டர்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கிட்ட ஒரு சில அப்ரூவல்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனிங் நேத்தெல்லாம் ஜஸ்ட் ஒரு 900 ரூபாய்க்கு ரன் ஆயிட்டு இருந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க் ஒரே நாள்ல 244 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ்ல ஒரு என்ன சொல்றதுன்னா 3/4 இறங்கி இருக்கு. 27% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது பேங்க் நிஃப்டில -0.75 வரைக்கும் அக்செப்ட் ஆயிருக்கு. ஸோ மற்ற எந்த பேங்க்குமே ஹெச்டிஎஃப்சி எல்லாமே பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க் மட்டும் 27% வரைக்கும் நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. இது மேலும் இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் 1 வீக் கேண்டில் இல்ல 12 மந்த்ஸ் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ 12 மந்த்ஸ் கேண்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனாவது வருஷம் இது இறங்கியிருக்கு அப்படின்னா ஜனவரி 2020 கிட்டத்தட்ட 1,600 ரூபாயில இருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2024 இருந்தே ஒரு ஃபாலிங் தான். ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எந்த இடத்துலனா கிட்டத்தட்ட 2007 இருந்து 2018 வரைக்கும் மேல இண்டஸ் ஐஎன்டி. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங் தான். 2024 ஒரு 1,600 ரூபாய் இருந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல டவுன் ஆயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு மட்டும் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,900 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் அடி வாங்கியிருக்கு. இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டோட ஒட்டுமொத்த கேபிட்டலோட 2.5% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இண்டஸ் ஐஎன்டி மேலும் இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. இன்னும் அப்ரூவல் ஆர்பிஐ சைட்ல கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233, அதாவது ஜனவரி 2020 லோ பார்த்தீங்கன்னா 235 வரைக்கும் இதோட சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால அவசரப்படாதீங்க. ஏன்னா ஃபுல்லா இறங்கி இருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஒரு ஸ்டாக் பெரிய அளவுல டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் 50-50 சான்சஸ் தான் இந்த மாதிரி நேரத்துல. பட் நம்ம ஒரு பி சைடும் ட்ரை பண்ணலாம். 655ல இன்னும் கொஞ்சம் கூட இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி ஈக்குவல் க்ளோசிங் தான். பட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டஸ் ஐஎன்டினால கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். சென்செக்ஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. பேங்க் எக்ஸ் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சில மொத்தம் 2,958 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1,041 பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் 1,850, அன்சேஞ்சு 67. 52 வீக் ஹைல 14 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 200 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நேற்று கம்பேர் பண்றதை விட லோ 52 வீக் லோ 200, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கம்பேர் பண்ணதை விட 52 வீக்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிள் 46, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கிள் 205 பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், பிபிசிஎல், சன் ஃபார்மா, பெல், ஐசிஐசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்.
டாப் நெகட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா லூசர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இண்டஸ் ஐஎன்டி பேங்க் வந்து 27% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. மற்றபடி இன்ஃபோசிஸ், பஜாஜ், எம்என்டம், பவர் கிரிட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸ் எல்லா நாளுமே வந்துடும் போல இருக்கு. ஒன்றும் கெய்னர்ல இருக்கு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லூசர்ஸ்ல இருக்குதே தவிர ஒரு ஸ்டேபிள்ல வந்து கிடையாது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ், எம்என்டம், பவர் கிரிட் 1.35 எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் டே கேண்டில், ஸோ ஒன் டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட்டாக நாம வந்து எந்த இடத்த ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு எந்த இடத்த எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்த தான் கிட்டத்தட்ட 47,898. ஸோ இந்த இடத்த தான் நாம வந்து சப்போர்ட்டா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா எடுத்திருந்தோம். பட் அதுக்கு கீழே வந்து கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது இதோட லோ, ஃபைனல் லோ என்னவா இருக்கு அப்படின்னா இந்த இடம் 47,841. ஸோ கொஞ்சம் தான் ஒரு 853, பட் சப்போர்ட்டை விட கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது இன்னைக்கு க்ளோஸ் வந்து 47,853. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மேபி இந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் வந்து நாளைக்கு வந்து உள்ளார வந்து தான் தீருவாங்க. ஸோ அப்படி வர்றப்ப இது ஒன்றும் பெரிய ஒரு ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே கூட இவ்வளோ பெரிய ஃபால்னால கொஞ்சம் வந்து -362 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 47,500 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை லோக்கு லோவை பிரேக் பண்ணாலோ ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகும். அப்படி இல்லாம இந்த 47,898க்கு மேல ஓப்பனிங் நடந்தா இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார வந்துட்டாங்க ஹெவியா அப்படின்னா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து 48,288 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோட ஃபைனல் சப்போர்ட் என்னவா இருக்குன்னா 47,898. ஸோ இதுக்கு மேல ஓப்பனிங்கா கீழே ஓப்பனிங்கா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டோட கொஸ்டின்ஸ். ஓகே, மேல ஓப்பனிங் நடந்தா 250 பாயிண்ட்ஸ் அப்சைடு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். க்ளோசிங்க்கு கீழே ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். இது எதுல அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸ் கூட அவ்வளோ பெரிய ஃபால் கிடையாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான் ரெண்டுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 கொஞ்சம் ரெக்கவரி. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்கா பங்கு சந்தை யூஎஸ் மார்க்கெட்ஸ்னால தான் ஒரு பெரிய தலைவலி. இன்னைக்கு நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாஸ்டாக் எல்லாம் ஒரு 777 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு யூஎஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்டி நிஃப்டி கூட பரவாயில்ல. ஸோ நேற்று ஒரு ஹாட் நியூஸ் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பயங்கரமா இறங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி 50 எல்லாம் கொஞ்சம் கீழே தான் ஓப்பன் ஆனது. அப்படி இருந்துமே கூட எல்லாரோட கவனம் இந்த F&O ட்ரேடர்ஸோட கவனம் எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு புட் ஆப்ஷனை தான் ட்ரை பண்ணியிருப்போம் காலையில. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ புட் ஆப்ஷனை தான் ட்ரை பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாம நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த 22,450க்கு கீழே ஓப்பன் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபால் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்போசிட்டா தான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு புட் ஆப்ஷன் தான் காலையில வந்து எய்ம் பண்ணியிருப்போம். ஆனா இருந்தாலுமே கூட அங்கிருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிட்டு இந்த 22,450க்கு மேல அகைன் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ தாராளமா ஹையா பிரேக் அவுட் பண்ணா நாளைக்கு வந்து ஒரு கேப்பை விழுந்தாலோ இல்லைன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸா இந்த ஹை நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 22,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணா ஸோ அடுத்தது இந்த ஹை 74,665 சென்செக்ஸோட அடுத்த பை சைட் டார்கெட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பை சைடு க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. செல்லிங் ஆகாதா அப்படின்னா நாளைக்கு வந்து செல் சைடு வந்து வேணும். செல் சைடு வந்து எப்படி க்ளோஸ் ஆகணும்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும். அதாவது 22,450க்கு கீழே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு க்ளோஸ் பண்ணா நம்ம செல் சைடு போகலாம். ஸோ ஆனால் அதுவும் ரிஸ்க் தான். ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ பை சைட் டார்கெட்டான எய்ம் பண்ணலாமே தவிர பட் செல் சைடு வந்து வேணாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி
அகைன் வந்து சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த சேனலுக்கு மேலேயே தான் க்ளோசிங் நடந்தது. ஸோ அதனால தான் நேற்று அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொன்னேன். ஸோ அகைன் வந்து பை தான் எடுத்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 23,528 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஸோ இந்த பை வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பை தான். எதுலையுமே எந்த ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் தவிர எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியுது எல்லாமே. ஸோ அதனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ பை சைடு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு அமைதியாக இருங்க. ஓவர் ட்ரேட் வந்து அனாவசியமாக ஓவர் ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மிட் கேப் நிஃப்டி அகைன் வந்து சேம் தான். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் போகும் பை சைடு வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் கூட பரவாயில்ல. பேங்க் நிஃப்டி விழுந்ததுக்கு ஒரே காரணம் அந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க்னால தான். ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் ஸ்டாக் வெயிட்டேஜ் எப்படி பார்க்கறது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே ஸோ உங்களுக்கு அந்த டான் ஆப்லேயே வந்துடும். இந்த டான் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். டான் ஆப் இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இல்லை டான் ஆப்லேயே வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு சில டைம் லோட் ஆகுது. பட் இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஸ்டாக் வந்து எந்தெந்த வெயிட்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நாம் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பேங்க் நிஃப்டி லிஸ்ட்டு மட்டும்தான் எடுத்துருக்கேன். பட் வெயிட்டேஜும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து என்னன்னா லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இண்டஸ் ஐஎன்டியில் மறுபடியும் ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ அகைன் வந்து அடி வாங்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி ரூபா வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து லூஸ் ஆகிருக்கு, எல்லாமே செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னும் கொஞ்சம் இறங்குனா நிறைய பேர் கேட்கலாம், எங்க அவங்க செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க F&O பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கேஷ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அடி விழுந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஹோல்டிங்கில் தான் வச்சிருப்பாங்க. இண்டஸ் ஐஎன்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டிங்கில் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 27% டவுன் ஆனால் அவங்க எப்படியும் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 7,000 கோடி ரூபா வந்து அடிபட்டிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்க்கலாம் நாளைக்கு அந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.